ரைட். இன்னைக்கு சைக்காலஜி சீரீஸ்ல 11th ஒன். ஓகே. ஸோ ஹவுசிக் அப்படிங்கிற என்ன சொன்னார் அப்படின்னா கான்ஸ்டன்சி ஆஃப் ஐக்யூ. ஓகே. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, 150 குழந்தைகளை எடுத்துட்டு அந்த 150 குழந்தைகளுடைய ஏஜ் லிமிட் 2 வயசுல இருந்து 18 வயசு இருக்கிற குழந்தைகளை எடுத்துட்டு பண்ணி ஐக்யூ டெஸ்ட் பண்றப்ப அந்த எடுத்த புள்ளிகளுடைய வேரியேஷன் எவ்வளவுமா இருந்துச்சு அப்படின்னா 10ல இருந்து 30 புள்ளிகள் வரை மாற்றம் இருந்துச்சு அப்படின்னு கௌசிக் சொன்னாங்க. ரைட். அப்ப ஃபிளக்சுவேஷன் இன் இன்டெலிஜென்ட் கோஷன்ல சொன்னவர் யாரியா அப்படின்னா பெய்லி அண்ட் ரிச்சர்ட்ஸ். ஓகே. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, அச்சீவ்மெண்ட் கோஷன் ஈக்குவல் டு அடைவு வயது பை கால வயது இன்ட்டு 100. ஓகே. இப்போ ஒவ்வொரு என்ன பண்றோம், மென்டல் ஏஜ் பை குரோனாலஜிக்கல் ஏஜ் பை 100ன்னு சொல்றோம். ஏன் 100ஆல மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா அப்பதான் நமக்கு ஆன்சர் அப்படிங்கிறது ஹோல் நம்பரா முழுசா கிடைக்கும். அதுக்காக பண்றோம். ரைட். ஓகே. அப்ப கல்ச்சர் ஃப்ரீ டெஸ்ட் சொன்னவர் யாரியா அப்படின்னா 2 பேர். ஒன்னு கேட்டல், இன்னொருத்தர் ரேவன். இந்த ரேவன் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு, உருவ அமைப்பை வச்சு இன்டெலிஜென்ட் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணாங்க. ஓகே. அப்ப வெஸ்லர் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஐக்யூ ஈக்குவல் டு எடுத்த புள்ளிகள் பை எதிர்பார்க்கும் புள்ளிகள் இன்ட்டு 100. அப்ப இந்த மென்டல் ஏஜ் பை குரோனாலஜிக்கல் ஏஜ் இன்ட்டு 100 அது ஏற்கனவே பல டெஸ்ட்ல கேட்டுட்டாங்க. அப்ப இனிமே நம்மளை குழப்பி கேட்கணும் அப்படின்னு கேட்டா எப்படி கேட்கலாம், வெஸ்லரோட ஐக்யூக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா எடுத்த புள்ளிகள் பை எதிர்பார்க்கும் புள்ளிகள் இன்ட்டு 100.